திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 451 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 68. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தில் 61வது முதல் 70வது திருப்பாடல் வரை இருக்கின்ற 7வது பகுதி. இதற்கு காருண்யத்து இரங்கல் என்று தலைப்பு அமைத்தனர் நம்முடைய முன்னோர்கள். இதற்கு கரணம் பல வழி சென்றாலும் அருள் வழியாகச் செலுத்தும் சிவசக்தி அனுபூதி என்று விளக்கம் தருகின்றார் காளி தாண்டவராய சுவாமிகள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 61. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. சுவாமி, அடியேன் குடியிருப்பதான இந்த பொய் தேக இன்பம் இனி பொறுக்க முடிவதில்லை. எல்லா உயிர்களுக்கும் சுகம் கொடுக்கும் சங்கரா, அடியேனை ரட்சிக்க வேண்டும். தத்துவ உற்பத்தியனை ரட்சிக்க வேண்டும். எங்களுக்கு உண்மையான திண்ணிய பேரின்பமே ரட்சிக்க வேண்டும். சமம் பரம் இல்லாத ஏகப்பொருளே ரட்சிக்க வேண்டும். மகாதேவனே ரட்சிக்க வேண்டும். மன்றுள்ளாடிய பொருளே ரட்சிக்க வேண்டும். எல்லா உயிர்களிலும் பற்றற நிற்கும் நிஷ்கள பொருளே அடியேனை ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 62. போற்றியோன் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோன் நமச்சிவாய புகலிடம் பிறிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. தேவரீர் திருவடிக்கோலம் அடியேனை ரட்சிக்கட்டும். பஞ்சாட்சர சதா நடன திருமேனியனே, பொய் மயக்கமுற்றேன். அடியேன் ஓலமிட்டும் அபயரக்ஷை பாராமுகமானால், அடியேனை இனி ரட்சிப்பதற்கு வேறு ஓரிடமும் இல்லை. எனவே சிவபெருமானே, பஞ்சாட்சர ஸ்வரூபனே, ரட்சிக்க வேண்டும் ஓலம். இவ்வகை ஓலத்தினும் அடியேனை புறம்பே தள்ளாமல் என் எளிமை கண்டு ரட்சிக்க வேண்டும் ஓலம். பஞ்சாட்சர பொருளே, அடியேற்கு கதி தங்களது திருவடியல்லாது வேறு இல்லை. நாதனே, ஓம்கார எனது உண்மையனே, தேவரீர் திருவடிக்கோலம் அடைக்கலம் ரட்சிக்கட்டும், என்னை ரட்சிக்கட்டும் அடியேனை. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 63. போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், போற்றி நின் பாதம் போற்றி, நாதனே போற்றி போற்றி, போற்றி நின் கருணை வெள்ள புது மது புவன நீர் தீக்காற்றிய மானன் வானமிரு சுடர் கடவுளானே. தேவரீர் அடிமை அடியேனை ரட்சிக்க வேண்டும். எவ்வகை என்றால், என் போன்று போலியர்களுக்கும் தேக இன்ப கிஞ்சிக்ஞனை அடிமை செய்யும் வள்ளல் தாங்கள். எனவே வரையாது உண்மை அருளும் சுவாமி, அடியேனையும் ரட்சிக்க வேண்டும். தேவரீர் திருவடியில் 3 முறை வணக்கம் செய்கின்றேன். நாதனே, ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். இன்னமும் வணங்குதல் ஆனேன். கருணா சாகர தேனான இன்ப வெள்ளமே, அஷ்டமூர்த்தமான நாதனே, அடியேனை ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 64. கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி, விடவுளே யுருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடலிது களைந்திட் தொல்லை உம்பர் தந்தருளு போற்றி, சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. சர்வ ஆன்மாக்களுக்கும் முடிவான முக்தியருளும் நாதனே, ரட்சிக்க வேண்டும். என்னை எளியன் என கண்டருளும் சுவாமி, ரட்சிக்க வேண்டும். எல்லா மலப்பற்றும் விட என்னுள் எழுந்தருளி அன்பால் உயிர் உருக்கி அடிமை கொண்டு ரட்சிக்க வேண்டும். இக்காயத்தை அருளால் நீக்கி அதிவிரைவாய்
பரமுக்தி இம்மையிலே அருளி ரட்சிக்க வேண்டும். ஏது நிமித்தம் என்றால், உலகத்தை ரட்சிக்க திருச்சடையிலே கங்கை தரித்த சங்கரன் தாங்கள் ஆனதால் அடிமைக்கும் இறங்கி ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 65. சங்கரா போற்றி மற்றோர் சரண் இலேன் போற்றி, கோலப் பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கண் மங்கையோர் பங்க போற்றி, மால்விடை யூர்தி போற்றி, இங்கு வாழ்வாற்றகில்லே எம்பிரான் இழித்திட்டேனே. தேவரீர் திருவடி அல்லது வேறொரு தெய்வத்தை சரணம் செய்யேன், என்னை ரட்சிக்க வேண்டும். அழகு பொருந்திய பாம்பின் படம் போன்ற அல்குலையும் சிவந்த வாயையும் ஒள்ளிய தந்தத்தையும் கருமை நிறத்தையும் வாட்போல் அகன்று குறுகி புரண்டு பிரகாசிக்கும் என்னை ரட்சிப்பதான திருக்கண்களையும் உடைய அழகுடைய தேவிபாகனே ரட்சிக்க வேண்டும். புண்ணிய ரிஷபமேறி ரட்சிக்க வேண்டும். இப்பிரபஞ்ச இன்பம் பொறுப்பதில்லை, விட்டுவிட்டேன் சுவாமி, அடியேனை ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 66. இழித்தன நென்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி, பழித்திலே நுன்னை என்னை யாழுடை பாதம் போற்றி, பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, ஒழித்திடிவ் வாழ்வு போற்றி யும்பர் நாட்டெம்பிரானே. சுவாமி, யான் எனது என்பது ஒழிந்து தேவரீரே பிரான் என்னும் இந்த அடிமையை ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். என்னை அடிமை கொள்ளும் திருவடி என துதியாதவனை ரட்சிக்க வேண்டும். எவ்வகை எண்ணில், அடிமை செய்த குற்றம் ஆண்டவனே நீ பொறுப்பதுதான் உலக நீதி, எனவே அடியேனை ரட்சிக்க வேண்டும். இந்த பொய் இன்பம் நீக்கி மகாதேவனே அடியேனை ரட்சித்தருள்க. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 67. எம்பிரான் போற்றி வானத்தவரவரேறு போற்றி, கொம்பரான் மருங்குன் மங்கை கூரவெண் நீர போற்றி, செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி, உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி. எனது உயிர்க்கு ஆத்மநாயகனான நாதனே, அடியேனை ரட்சித்து அருளுக. தேவர்களில் தத்போதமதாகி தேவரீரை மறந்தவர்களை அவர்களுக்கு தகுதியான நிக்கிரகமான அனுக்கிரகம் செய்யும் சிங்கமே ரட்சிக்க வேண்டும். வள்ளி சாதக கொம்பு போலும் சர்ப்பம் போலும் இடையுடைய பார்வதி சமேதராக திருவெண்ணீரு தரிக்கும் சுவாமி அடியேனை ரட்சிக்க வேண்டும். செம்பொருளாகிய தேவனே அடியேனை ரட்சிக்க வேண்டும். திருத்தில்லை ஞான நடராஜ பெருமானே அடியேனை ரட்சிக்க வேண்டும். யாவர்க்கும் மேலானோய் அடியேனை ரட்சிக்க வேண்டும். என்னை ஆண்ட ஏக பரபிரம்மே அடியேனை ரட்சிக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 68. ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி, எங்கள் கோமள கொழுந்து போற்றி, வருகவென்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருக நின் பாதம் போற்றி, தமியனேன் தனிமை தீர்ந்தே. ஏகநாதனே அடியேனை ரட்சிக்க, ஒப்புவமையில்லாத தகப்பனே அடியேனை ரட்சிக்க, தேவர்கள் அவர்களைப் போல குருவானவனே ரட்சிக்க, பச்சை நிறம் போன்ற அம்மைக்கு ஆனந்த கொழுந்தே அடியேனை ரட்சிக்க வேண்டும். வலிய காருண்யத்தால் அழைத்து என் போத நைவேதனம் கொண்டோய் அடியேனை ரட்சிக்க வேண்டும். தேவரீர் திருவடி காட்சி கொடுத்து ரட்சித்தால் என் சுதந்திரஹீன துன்பம் தீர்ந்தது. எனவே தங்களது அருளிப்பாடே அடியேனுக்கு வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 69. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கவரினும் அன்ப போற்றி, பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டருளிடும் பெருமை போற்றி, வார்ந்த நஞ்சயின்று வானோர் கமுதம் ஈ வள்ளல் போற்றி, ஆர்ந்த நின் பாதம் நாயேர் கருளிட வேண்டும் போற்றி. பெரிய அன்புள்ள குண அன்புடைய நாயன்மார்களுக்கு அவரினும் எளிமை வலிமை காட்டி அருள்வோய் அடியேனை ரட்சிக்க வேண்டும்.
அடியேன் பசுபோதத்தை பதிபோதமாக்கிய பெருமையோய் ரட்சிக்க வேண்டும். தேவதைகள் பிழைக்கும் வண்ணம் நஞ்சு அருந்தி அவர்களுக்கு அமிர்தம் ஈந்த வள்ளலோய் அடியேனை ரட்சிக்க வேண்டும். அத்வைத திருவடி அடியேன் உள்ளத்தில் இருப்பதாக நாயேற்கு அருளிய சுவாமி அடியேனை ரட்சித்து அருள வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் திருப்பாடல் 70. போற்றி இப்புவன நீர் தீ காலொடு வானமானாய், போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய், போற்றி எல்லாவுயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய், போற்றி எம் ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே. பஞ்சபூத அதிஷ்டான சிவபெருமானே அடியேனை ரட்சிக்க வேண்டும். எல்லா உயிரும் திருவடியின்றி தேகியாக அவற்றில் பற்றிலாதோய் ரட்சிக்க வேண்டும். சர்வ உயிர்க்கும் சம்ஹார கர்த்தாவாய் அதினும் தோயாதோய் ரட்சிக்க வேண்டும். அடியேன் ஐம்புலனும் பயன்பட அடிமைப்பணி புரிந்தேன் ஆயினும் அவ்வைம்புலன்களுக்கும் எட்டாதோய் அடியேனை ரட்சித்து அருள வேண்டும் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகத்தின் மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.